ओम श्री गुरु चरण सरोज रज निज मन मुकुर सुधार परणो रघुवर विमल यश ஜோதாய பலசார். எனது மனம் என்னும் கண்ணாடியை ஸ்ரீ குருதேவரின் திருப்பாத தூசியால் தூய்மைப்படுத்தி கொண்டு 4 கனிகளை தருகின்ற ரகுகுலத்தனான ஸ்ரீராமனின் கலக்கமற்ற புகழை விளக்கத் தொடங்குகின்றேன். 4 கனிகள்: அறம், நல்வழி, பொருள், நல்வழியில் ஈட்டிய செல்வம், இன்பம், நல்வழியில் நிறைவேற்ற பெறும் ஆசைகள், வீடு, சம்சார வாழ்க்கையிலிருந்து விடுதலை. बुद्धिहीनदनु जानिके सुमिरौ भवन कुमार बलबुद्धि विद्या देहु मुहिम हरகு கலேஷக் விகார். எனது அறிவோ குறுகியது, வாயு மனத்தான ஆஞ்சநேய உன்னை தியானிக்கின்றேன். எனக்கு வலிமை, அறிவு, உண்மை, ஞானம் எல்லாம் தருவாய். என்னை துன்பங்களிலிருந்து தவறுகளிலிருந்து விடுவிப்பாய். கடவுளிடம் நம்பிக்கை வையுங்கள். இடம் எதுவும் தேவையில்லை, அதனால் ஆக போவதும் ஒன்றுமில்லை. சுவாமி விவேகானந்தர். ஜய ஹனுமான் ஞான குணசாகர ஜய கபீசதி குலோக உஜாகர. ஆஞ்சநேயனே, நீ கடலை போல பரந்த அறிவும் நற்குணங்களும் பெற்றவன் ஆவன். வாரணங்கனின் தலைவன், 3 உலகையும் ஊர்த்தெழ செய்பவன். உனக்கு வெற்றி உண்டாகட்டும். ராமதூத அதுலித பலதாமா அஞ்சனி புத்திர பவன சுதநாமா. ஸ்ரீராமன் தூதன், எல்லையற்ற ஆற்றலின் உறையிடம், அஞ்ஞனையின் மைந்தன், வாயுபுத்திரன் என்று பெயர் பெற்றவன். மகாவீர விக்ரம பஜரங்கி குமரி நிவார சுமகி கேசங்கி. மிகுந்த ஆற்றல் வாய்ந்த உடலுடன் இணையற்ற வலிமை பொருந்திய வீரன் நீ. தீய சிந்தனைகளை விரட்டுபவன் நீ. நற்சிந்தனைகளின் நண்பன் நீ. கஞ்சன பவன விராஜ சுவேஷா கானன குண்டல குஞ்சித கேஷா. பொன்னிறம் பொருந்தியவன் நீ. சிறந்த ஆடைகளை உடுத்துள்ளவன் நீ. ஒளி வீசுகின்ற குண்டலங்களை காதில் அணிந்துள்ளாய். உனது முடியோ அழகாக உள்ளது. ஆத்ம வஜ்ர வாக விராஜை காந்தே மூஞ்சனே ஊஷாஜை. உனது கைகளை இடியும் கொடியும் அலங்கரிக்கின்றன. தோளையோ முஞ்சை புல்லாலான பூநூல் அணி செய்கிறது. சங்கர சௌவன கேசரி நந்தன தேஜ பிரஜாபவ மகாஜன வந்தன. நீ சிவபெருமானின் அவதாரம், கேசரியின் மகன். உனது தேஜையையும் வீரத்தையும் கண்டு உலகமே உன்னை வணங்கினது. அனுமன் தந்தை கேசரி என்று வானவர் தலைவர் சிங்கத்தை போன்ற ஆற்றல் உடையவராக இருந்ததால் அவர் கேசரி என்று பெயர் பெற்றார். அனுமனின் தெய்வீக தந்தை வாயு பகவான். வித்யாவான் குணி அதிசாதுர ராம காஜ கரிகே கோவாதுர. நீ அறிவாளி, நற்குணங்கள் நிரம்ப பெற்றவன், மிகவும் கூரிய புத்தியை உடையவன். ஸ்ரீராமன் பணிக்காக எப்பொழுதும் மகிழ்ச்சியுடன் காத்திருக்கின்றான். பிரபு சரித்திர ஸ்ரீனிபே ஷியா ராம லக்ஷ்ம சீதாமன பஷியா. இறைவனின் திருப்புகழையும் பெருமையையும் கேட்பதில் நீ எப்பொழுதும் பரவசம் கொள்கின்றாய். ஸ்ரீராமனும் லக்ஷ்மணனும் சீதையும் உனது மனதில் குடியிருத்துகின்றாய். சூஷ்ம ரூபதரி ஷிஹிம்திகாவை விகட ரூபதரி லங்கச்சராவை. நீ மிகவும் நுண்ணிய உருவில் சீதையின் முன் வெளிப்பட்டாய். மிகவும் பயங்கரமான உருவு கொண்டு இலங்கையை கொளுத்தி விட்டாய்.
भीमरूपधरे असुरसंहारे ராமச்சந்திர கே காஜ சவாரே. மிகவும் பெரிய உருவம் கொண்டு அரக்கர்களை அழித்து ஸ்ரீராம காரியத்தை நிறைவேற்றினார். लय सजीवन लशन दियाये श्री रघुवीर शरषि उरलाये. சஞ்சீவினி மூலிகையை கொண்டு வந்து லக்ஷ்மணனின் உயிரை காத்தபோது ஸ்ரீராமன் உன்னை எத்தனை ஆனந்தத்துடன் தழுவி கொண்டார். ரகுபதி கீனி பகுத படாயி தும் மம பிரிய ஹகி பரத சம்பாயி. ஸ்ரீராமன் உனது பெருமைகளை மிகவும் புகழ்ந்து நீயும் பரதனை போலவே எமக்கும் பிரியமானவன் என்று கூறியுள்ளார். சகச வதன துமரோ யசகாவைம் அசஹரி ஸ்ரீபதி கண்டல காம்யம். 1000 தலைகள் கொண்ட ஆதிசேடன் கூட உனது பெருமைகளை புகழ்வாராக ஸ்ரீராமன் உன்னை அனைத்து படி கூறினார். ஷனகாதிக இப்ராஹிமாதி முனிஷா நாரத சாரத சகித அகீஷா. ஷனகர் முதலான முனிவரும் பிரம்மா போன்ற தேவர்களும் சிவபெருமான் நாரதர் கலைமகள் ஆதிசேடன் யமகுபேரதிக பாலசஹாம்தே கவி கோதிவஹி ஷகைம் கஹாம்தே. யமன் குபேரன் திசை காவலர்கள் கலைஞர்கள் புலவர்கள் எல்லோரும் உனது பெருமைகளை விளக்க முயன்று தோல்வியே கண்டனர். தும உபகார சுக்ரீவஹிம் கீரா ராமமிலாய ராஜபததீம்ஹா. ஸ்ரீராமனிடம் அறிமுகப்படுத்தி சொந்த அரசை மீட்டு கொடுத்ததன் மூலம் நீ சுக்ரீவனுக்கு ஓர் இணையற்ற உதவியை செய்துவிட்டாய். துமஹரோ மந்திர விபீஷணமான லங்கேஸ்வர பய சப் ஜகஜானா. உனது அறிவுரைகளின்படி நடந்ததாலே விபீஷணன் இலங்கை அரசனானான் என்பது உலகம் முழுவதும் தெரிந்த விஷயம். யுக சகஸ்ர யோஜன பரபானு லியோதாகி மதுர பலஜானு. 16,000 மைல்களுக்கு அப்பால் இருந்த சூரியனை கனியென்ன எண்ணி நீ விழுங்கிவிட்டாய். பிரபு முத்ரிகா மேனி முகமாஹிம் ஜக ஜலதிலாந்தி கய அசரஞ்சி நாஹிம். ராமனின் முத்திரை மோதிரத்தை வாயில் தாங்கியபடியே நீ கடலை கடந்து விட்டாய். உனது அளப்பரிய ஆற்றலை கணக்கிடும்போது அது ஒன்றும் வியப்பதற்குரியதல்ல. துர்கமகாஜ ஜகத் கே ஜேதி சுகம் கம அனுக்ரஹ துமரே தேதே. எத்தனை கடினமான செயல்களும் உணர்தரால் எளிதில் நிறைவேறும். எத்தனை கடினமான செயலும் உணர்தருளால் எளிதில் நிறைவேறிவிடும். ராம துவாரே துமம் ரகுவாரே தேஹோ ந அஜ்ஞான பின பைஷாரே. ஸ்ரீராமன் ராஜ்யத்தின் வாயிற் காவலன் நீ. உனது அனுமதியின்றி அங்கு யாரும் நுழைய முடியாது. சப்தக சப்ஷக லஹை தும்ஹாரி ஷரண தும் ரக்ஷ காஷுகே தன்னாதர்னா. உன்னை சரணடைந்தவர்கள் எல்லா இன்பங்களையும் பெறுகின்றார்கள். நீ பாதுகாவலனாக இருக்கும்போது எதற்காக பயப்பட வேண்டும்? ஆபன் தேஜ் சம்ஹாரோ ஆபை தீனோம் லோக சாங்ககே காம்பை. உனது ஆற்றலை கட்டுப்படுத்த உன்னால் மட்டுமே முடியும். உனது ஆற்றலின் முன் 3 உலகங்களும் நடுங்குகின்றன.
பூத பிசாச நிகட நகிம் ஆவை மகாவீர சபுநாபசுனாவை. மகாவீரன் என்னும் உனது திருநாமத்தை சொல்பவரின் அருகில் பூதங்களும் பேய்களும் வருவதே இல்லை. நாசைரோகரை சப்பீரா ஜபதக் நிகரஷ் ஹனுமன் வீரா. உனது ஆற்றல் மிக்க திருநாமத்தை இடைவிடாது கூறினால் நோய் அகலுகின்றது, துன்பம் விலகுகின்றது, இன்பம் பெறுகின்றது. சங்கடசே ஹனுமான சொடாவை மனக்கிரம வசன தியான ஜோலாவை. மனம் வாக்கு செயலால் அனுமனை தியானிக்கும் ஒருவனை அவர் எல்லா துன்பங்களிலிருந்தும் விடுவிக்கிறார். சப்பாராம் தபஸ்வி ராஜா தேகே காஜ சகல தும் சாஜா. தவம் புரிகின்ற பக்தர்களின் மேலான ஆசைகளை நிறைவேற்றுகின்ற ஸ்ரீராமனின் பணிகளை நீ நிறைவேற்றினாய். ஔர் மனோரக ஜோகீலாவை தாஷி அமிர ஜீவன பல பாவை. மேலும் பக்தனின் ஆசைகள் நிறைவேற்றுவதுடன் அவன் அழியாத கனியாகிய இறையனுபூதியையும் பெறுகின்றான். ஷாரக்ஹௌயுக பரதாப தும்ஹாரா ஷைபரஷித்த ஜகத உஜியாரா. சத்திய திரோதா துவாபர களி என்னும் 4 யுகங்களிலும் உனது பெருமை போற்றப்படுகின்றது. உனது திருநாமம் உலகம் முழுவதும் சிறக்கின்றது. சாது சந்தகே தும் ரகுவாரே அஷரகனிகர்ண ராமதுலாரே. நல்லோரையும் ஞானியரையும் நீயே காக்கிறாய். ஸ்ரீராமனின் மனதுக்கு உகந்தவனாக நீயே தீய சக்திகளை அழிக்கின்றாய். அஷ்டசித்தி நவநிதி கேதாதா அசவரதீன் ஜானகி மாதா. 8 வித சித்திகளையும் 9 வித செல்வங்களையும் கேட்பவருக்கு அளிக்கும் ஆற்றலை சீதாதேவி உனக்கு அருளினாள். 8 வித சக்திகள்: அனிமா அணு போலாவது, மகிமா எல்லையற்ற பரந்த உருவம் கொள்ளுதல், கரிமா எல்லையற்ற எடை உடையவர் ஆதல், லகிமா எடை இல்லாத போலாதல், இப்பிராப்தி நினைத்த இடத்திற்கு செல்ல முடிதல், இப்பிரகாம்யம் விரும்பியது கைகூடல், ஈஷித்வம் இறைவனை போலாதல், பசித்வம் அனைவரையும் அடக்கி ஆளுதல். 9 வித செல்வங்கள் 9 வகை பக்தியை குறிக்கிறது. ராம் ஷயாயன துமஹரே பாஷா சதா ரகோ ரகுபதி கே தாசா. ஸ்ரீராம பக்தி என்பது சாரமே உன்னிடம் உள்ளது. எப்போதும் நீ அவரது சேவைக்காகவே விரும்புகிறாய். துமஹரோ பஜன ராம கோ பாவை ஜன்ம ஜன்ம கே துக பிஷராவை. உன்னிடம் பக்தி கொள்வதால் ஒருவன் ஸ்ரீராமனை அடைகின்றான். எத்தனையோ பிறவிகளில் தொடர்ந்து வந்த துன்பங்கள் அதனை விட்டு அகலுகின்றன. அந்த கால ரகுபதி புரஜாயி ஜஹான் ஜன்ம ஹரி பக்த கஹாயி. அவன் தன் வாழ்வின் முடிவில் ஸ்ரீராமனின் உறவிடம் செல்கின்றான். அங்கு அவன் ஹரி பக்தனாக மதிக்கப்படுகின்றான். ஔர் தேவதா சித்தன தரயி ஹனுமத் ஷேயி சர்வ சுககரயி. அனுமனை தவிர வேறு எந்த தெய்வத்திடமும் மனதை செலுத்தாத ஒருவனுக்கு எல்லா இன்பங்களும் நிறைகின்றன.
சங்கடஹரை மிடை சப்புவீரா ஜோஷுமிரை ஹனுமத பலபீரா. எல்லாம் வல்ல ஆஞ்சநேயரை நினைப்பவனின் துன்பங்களும் துயரங்களும் ஒழுகி ஓடுகின்றன, விலகி ஓடுகின்றன. ஜெய் 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 ஹனுமான் கோசாயி கிருபாஹரவு குரு தேவகிநாயி. ஓ ஆஞ்சநேயா உனக்கு வெற்றி 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 உண்டாகட்டும். ஓ பரமகுருவே, எங்களுக்கு அருள் புரிவாய். ஜோ சதபார பாடகர ஜோயி சுடஹி பந்தி மகாசுத ஜோயி. இந்த துதியை 100 முறை பக்தியுடன் படிப்பவன் உலக தளைகள் எல்லாம் நீங்க பெற்று பரமானந்தத்தை அனுபவிக்கின்றான். ஜோ யக்படை ஹனுமான் சலைஷா ஹோய சித்திஷா கௌரீரீஷா. இந்த ஹனுமான் சாலிசாவை படிப்பவருக்கு சிவபெருமான் அருள் புரிகின்றான். அவன் பரிபூர்ண நிலையை அடைகின்றான். துளசிதாசதா ஹரிஷேரா கீ ஜெய்நாத கிருதய மதடேரா. எல்லோரும் என்றென்றும் தம் இதயத்தில் இறைவன் எழுந்தருளி வாழட்டும் என்று அவரது நித்திய சேவைக்கான துளசிதாசன் பிரார்த்திக்கின்றான். பவனதனய சங்கர ஹரண மங்களமூரதி ரூப ராமலக்ஷ்ம சீதா சகித கிருதய பக்ஷூத. துன்பங்கள் போக்குபவரும் மங்கள உருவினரும் தேவர்கள் தலைவனான வாயு மைந்தன் ஆகிய ஸ்ரீ ஆஞ்சநேயர் எனது இதயத்தில் ஸ்ரீராம லக்ஷ்மண சீதையுடன் நிலவட்டும். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.